ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நம்ம தமிழ்நாடு போலீஸை மற்ற ஸ்டேட் போலீஸ் எல்லாருமே வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்றது பார்க்கும்போது, சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அந்த கொள்ளை சம்பவத்தை சேஸ் பண்ணி போகும்போது அது மிகப்பெரிய ஒரு கொள்ளை கும்பல் அப்படின்றது தெரிய வந்து அவங்கள வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் போலீஸு. ஸோ இதனால மற்ற ஸ்டேட் போலீஸ் எல்லாருமே நம்மளோட தமிழ்நாடு போலீஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதுதான் தமிழ்நாடு முழுக்கவே தமிழ்நாடு போலீஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன அந்த கொள்ளை அப்படின்றது சென்னையில் நடந்தது அப்படின்றது பார்க்கும்போது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சிங்கம் படம் பார்த்துருக்கீங்களா, சூர்யா சார் படம். அந்த படத்தில் போலீஸ் எப்படிலாம் சேஸ் பண்ணுவாங்க அக்யூஸ்டையுமே கிரிமினலுமே. ஸோ அதே போல் தான் நம்ம ஊர் போலீஸுமே வந்துட்டு அந்த மாதிரி சேஸ் பண்ணாங்க. அதே போல் துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் 12 பேரை வந்துட்டு விஜய் அண்ணா வந்து துப்பாக்கியில் சுடுவார். ஸோ ஒரே நேரத்தில் இந்த அட்டாக் அப்படின்றது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதே போல் சென்னையில் ஒரே 1 மணி நேரத்தில் 8 இடங்களில் வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது துப்பாக்கி படத்தோட அப்படியே ஒரு விஷயம். சரி, இது யார் பண்ணது அப்படின்றது பார்க்கும்போது தீரன் படம் அப்படின்றது ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், கார்த்தியானா படம். ஸோ அவரோட படத்தில் வந்துட்டு எப்படி வட மாநிலங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல அவுட் ஆஃப் த சென்னைக்கு வெளியே இருக்கிற பகுதிகளில் தனியாக இருக்க வீட்டில் கொள்ளையடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேங் நம்ம சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா சிங்கம் படம், துப்பாக்கி படம், அதுக்கப்புறமா தீரன் படம், இந்த 3 படத்தையுமே கலந்து ஒரு க்ரைம் சீன் நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு க்ரைம் சீன் தான் இப்போது சென்னையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதை தான் நம்மளோட போலீஸ் வந்துட்டு அந்த க்ரைம் பண்ணுறவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி என்கவுண்டருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளோட ஸ்டேட் போலீஸை மற்ற ஸ்டேட் போலீஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி என்ன தான் சென்னையில் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரே நாளில் 8 இடங்களில் செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. ஸோ அது யார் பண்ணால், எப்படி வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க, எப்படி சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, ஃபைனலாக அது எதுக்காக என்கவுண்டர் போடப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான், எல்லா பெண்களுக்குமே முக்கியமாக அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் யாராச்சும் லேடிஸ் இருக்காங்க, ஒர்க் போகிறவங்க இருக்காங்க, இல்லை வெளியில் அடிக்கடி போகிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல புது தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து நடக்குது அப்படின்றப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஒரு 60 வயசு பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு 2 பேர் பைக்கில் வந்துட்டு செயினை வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு கேஸ் வந்துட்டு அந்த பாட்டி அவங்க குடும்பத்தவங்களோட பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கேஸ் கொடுத்த சில நேரங்களே அடுத்தடுத்து வேறு இடங்களில் வேறு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இதே போல் கேஸ் அடுத்தடுத்து ஃபெயில் ஆகுது. ஸோ என்னடா இதுன்னு சொல்லி போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. போலீஸுக்கு புரிஞ்சது எல்லாமே என்னன்னா, கிட்டத்தட்ட 8 இடங்களில் காலையில் 6 மணிலேருந்து காலையில் ஒரு 10-11 மணி வரைக்கும் 8 இடங்களில் சென்னை சிட்டி முழுக்க இந்த மாதிரி பெண்கள்கிட்ட இருந்து செயின் வழிப்பறி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. ஸோ கிட்டத்தட்ட 8 கேஸ் ஒரே நாளில் ஃபைல் ஆகுது. ஸோ போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல, இது யார் பண்ணியிருப்பா, நம்ம ஊர் ஆளுங்க யாராவது பண்ணால் கூட இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரே நாளில் 8 செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை. ஸோ இது வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு விஷய கோணத்துலேயும் விசாரிச்சிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு போலீஸ் எடுத்த முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல நடந்த அந்த செயின் ஸ்நாச்சிங் எங்கே அப்படின்றது பார்க்கும்போது சைதாப்பேட் அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு மேப் பண்ணுறாங்க போலீஸ். அதை மேப் பண்ணும்போது சைதாப்பேட், கிண்டி, அடையார், இந்திரா நகர், அதுக்கப்புறமா பெருங்குடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேளச்சேரி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 8 இடத்துல இந்த ஒரு செயின் ஸ்நாச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ கிட்டத்தட்ட சென்னையில் இந்த 8 இடங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிட்டி, மெயின் சிட்டி. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கவே முடியாது எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 இடங்களில் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றப்போ பட்சத்தில் இந்த முதல்ல நடந்த இந்த ஒரு சைதாப்பேட்டில் இருந்து யார் எடுத்தது செயின் ஸ்நாச்சிங் பண்ணுதுன்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமரா வந்து முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்தது அவங்க கிண்டியில் நடந்ததும் எங்கன்றது பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 இடத்துல நடந்த சம்பவத்தில் ஒரே வண்டி 2 பேர் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இதே போல் 8 இடங்களையுமே வந்துட்டு சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 120 கேமராவை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 120 கேமரா ரிசர்ச் பண்ண ரிசல்ட் என்னவாக இருந்ததுன்னா, இந்த 8 இடங்களில் நடந்த
செயின் ஸ்நாச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் 2 பேர்னால தான் நடந்திருக்கு அப்படின்றது. ஒரு கருப்பு கலர் பல்சர் பைக் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. முதல்ல வண்டி ஓட்டுறவன் ஹெல்மெட் போட்டிருக்கான், 2வது பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவன் கேப் போட்டுட்டு முகம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு துணியால் கட்டியிருக்கான் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு 120 கேமராலையுமே ஒரே வண்டி சிக்கிடுது. சரி, இது வந்துட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு பயங்கரமாக சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு சிங்கம் படம் மாதிரி சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்பர் பிளேட் ஒரு இடத்துக்கு மேலே கிடைக்க ஆரம்பிது. அந்த நம்பர் பிளேட்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டடாக ஃபேக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த வண்டி எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம சிங்கம் படத்தில் சூர்யா சார் எப்படி பண்ணுவார், அப்படியே கட கட கடன்னு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல போய் வண்டி நிற்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டின்றது எங்கே போச்சு அப்படின்றது தெரியாமல், சரி இது வந்துட்டு இந்த ஒரு 2 பேர் வேறு ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ இந்த மாதிரி இடங்களில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையுமே போலீஸ் வந்துட்டு அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களுமே அலர்ட் பண்ணி ஆரம்பிச்சதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஒரு இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க, வித்தியாசமாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சர்ச் பண்ணும்போது அங்கே இருக்கிற போலீஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற ஏர்லைன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, கடைசி நேரத்தில் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏர்லைன்ஸும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போலீஸ்க்கு என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 2 பேர் கடைசி நேரத்தில் ஒருத்தன் வந்து மும்பைக்கு டிக்கெட் போட்டிருக்கான், இன்னொருத்தன் ஹைதராபாத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கான். ஸோ இவங்க 2 பேரோட லிஸ்ட்டுமே வந்துட்டு போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த 2 பேர் போலீஸுமே வந்துட்டு ஏர்போர்ட்டில் மடக்கி பிடிச்சிடுறாங்க. மடக்கி பிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க ஒரு இடத்துல முதல்ல இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் கெஸ் பண்ணாங்க. எப்படி அப்படின்னாக்கா, அவங்க போட்டுட்டு இருந்த ஷூ, சிசிடிவியில் அவங்க போட்டுட்டு இருந்த ஷூவும் அதே போல் ஏர்போர்ட்டில் அவங்க இப்போ போட்டுட்டு இருக்கிற ஷூவும் 2மே ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஷூவை வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே கன்ஃபர்மேஷன் ஆகுறாங்க போலீஸ். ஸோ நீங்கள் தானே இதை பண்ணதுன்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது கூடவே அடுத்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லி. நாங்கள் இந்த மாதிரி ஈரானி கொள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஈரானி கொள்ளையர்கள் அப்படின்றது பேசிக்காக வந்துட்டு இந்த மகாராஷ்டிரா சைடில் தான் இருப்பாங்க, மும்பை சைடில் தான் பயங்கரமான கொள்ளையடிப்பாங்க. ஸோ இவங்க கொள்ளையடிக்கிற விதமே எப்படி இருக்குன்னா, மக்களை திசை திருப்பி அவங்க கிட்ட இருக்கிற பணமும் நகையும் கொள்ளையடிக்கிற ஒரு கேங் தான் இந்த கேங். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு குட்டி குட்டியாக வந்துட்டு பிரிஞ்சு பல இடங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இங்கே வந்தது வந்துட்டு மும்பையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு கொண்டு வந்த பைக் இப்போ எங்கடா இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க தரமணி இருக்கிற ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்துட்டு, தரமணி அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கோம் அந்த பைக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு காமிக்கிறதுக்காக போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகிற இடத்துல இன்னும் நீங்கள் எத்தனை பேர்லாம் தாண்டா இருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும் போது சொல்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எங்களுக்கு பைக்கு கொடுத்தாரு, ஸோ பைக் சப்ளையர் அவர் தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனை காமிச்சான். ஸோ அப்போ போலீஸ் அடுத்த ஒரு ஷாக்கிங் ஆனாங்க. ஸோ இந்த கொள்ளை சம்பவத்தில் வெறும் 2 பேர் மட்டும் இல்லைங்க, மொத்தம் 3 பேர் இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் மாட்டுவாங்க அப்படின்றது தெரில. ஸோ மிகப்பெரிய ஒரு கேங் தான் இப்போ மாட்டியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது தீரன் படத்தில் வர வட மாநிலத்திலிருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு வந்து கொள்ளையடிப்பாங்க இல்லையா, ஸோ அதே பாணியில். பட் இது நியூ டெக்னாலஜி. என்னென்னா அவங்க லாரியில் வருவாங்க படத்தில், இவங்க ஃப்ளைட் ஏறி வந்துருக்கிறாங்க. ஸோ திரும்பியும் கொள்ளையடிச்சு திரும்பி ஃப்ளைட் ஏறி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ டெக்னாலஜியாக வந்துட்டு பணக்கார கொள்ளையர்களாக மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கே போயிருக்காங்க கொள்ளையடிச்சிட்டு. இந்த அளவுக்கு இருக்கானுங்க பாருங்கள். சரி, ஓகே, அது 3வது ஆள் யார் அப்படின்றது விசாரிக்கும் போது 3வது ஆளை பற்றி இவங்க 2 பேரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சென்ட்ரலில் இருந்து அவர் இப்போது ட்ரெயின் ஏறி இருப்பார், ஸோ நீங்கள் அவரை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் உடனே திரும்பியும் வந்துட்டு அந்த 3வது ஆளையும் சென்னை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ரயில்வே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பேரை சொல்லி இந்த மாதிரி டிக்கெட் யாராவது போட்டிருக்காங்கன்னா அவங்க உடனே வந்துட்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. பட் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் போயிடுச்சு அந்த டைமில். ஸோ இந்த ட்ரெயின் இப்போதைக்கு வந்துட்டு ஓங்கல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஓங்கல்ல இருக்கிற ஆர்பிஎஃப் போலீஸ், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க இல்லையா போலீஸ், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த பேரோடு சொல்லி இந்த மாதிரி டிக்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்காரு, அவரை வந்துட்டு உடனே பிடிச்சி தனியாக வைங்க அப்படின்னு சொல்லி ஓங்கல்ல இருக்கிற வேறு பார்டர் அது கிட்டத்தட்ட ஆந்திரா கிட்டன்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க. ஸோ எப்படி நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு பயங்கரமாக செயல்படுறாங்கன்றது பாருங்கள். ஸோ ஆந்திரா வரைக்கும் வந்துட்டு அந்த 3வது ஆளையுமே பிடிச்சிட்டு அவங்க சென்னையை கூட்டிகிட்டு வரதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த எங்கே விட்டாங்களோ அந்த தரமணி பிரிட்ஜுக்கு கீழே அந்த வண்டியை போய் சர்ச் பண்ணும்போது அந்த வண்டிக்குள்ளே பிஸ்டல் இருந்திருக்கு, துப்பாக்கி இருந்திருக்கு. துப்பாக்கியை வச்சுக்கிட்டு
பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வண்டியில் சுற்றி இருக்கிறானுங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துட்டு அப்போ தான் தெரிஞ்சது போலீஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்துட்டு இந்த துப்பாக்கியுமே பறிமுதல் பண்ணி பைக்கையுமே சீஸ் பண்ணி இவங்க 2 பேரையுமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிற நேரத்தில் அதில் ஒருத்தன் போலீஸ்கிட்ட 2 பேர் பிடிப்பட்டாங்கல்ல ஏர்போர்ட்லேருந்து, அதில் ஒருத்தன் வந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ஆல்ரெடி இவனுங்க பெரிய கொள்ளைக்காரனுங்க, இவனுங்களை இத்தோடு விட்டானுங்கன்னா திரும்பி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி போலீஸ்க்கு வேறு வழி இல்லாமல் என்கவுண்டரில் சுட்டுட்டாங்க. சுட்ட ஸ்பாட்லேயே பையன் ஒருத்தன் அவுட்டு. ஸோ ஒருத்தன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கான். அவங்ககிட்ட தான் இன்னும் எத்தனை பேர்லாம் இது கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதே போல் ஓங்கல்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் இல்லையா, ஸோ அவனை வந்துட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா போலீஸுக்குமே பருவது இந்த மாதிரி ஈரானி கொள்ளையர்கள் மும்பையிலேருந்து வந்து சென்னையில் கொள்ளையடிச்சு திரும்பி மும்பைக்கு ஃப்ளைட் ஏறி போகிற நேரத்தில் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. பிடிக்கிற நேரத்தில் ஒருத்தன் தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லி ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு நேற்று ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பிடிப்பட்ட இந்த 3 பேரை பற்றி மும்பையில் விசாரிச்சிருக்காங்க. மும்பையில் இந்த மாதிரி 3 பேர் இருக்கா என்னங்க இவனுங்க பற்றி என்ன தெரியும், ஈரானி கொள்ளையர்கள் வேற சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லும்போது மும்பையிலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அது அதை விட பயங்கரமான ஒரு ஷாக்கிங் என்னன்னா, என்கவுண்டரில் போடப்பட்ட ஜாஃபர்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த செத்துட்டான் அவன். அந்த ஜாஃபர் பேரில் கிட்டத்தட்ட 50க்கும் மேலான கேஸ் இருக்குது, பெண்டிங் கேஸ். அவனை இது வரைக்கும் எங்களால் பிடிக்கவே முடியல, பிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியுமே எங்களால் பிடிக்க முடியலன்னு சொல்லி மும்பை போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது சென்னையில் வந்துட்டு நீங்கள் பிடிச்சி அவனை என்கவுண்டர் பண்ணது நல்ல விஷயம் தான், அவன் மேலே 50 கேஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறமா தான் மற்ற ஸ்டேட் போலீஸும் தமிழ்நாடு போலீஸை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஸோ யாராலையுமே அவ்வளோ செய்தியில் பிடிக்க முடியாத ஒரு குற்றவாளியை நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு பயங்கரமாக சேஸ் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறமா ஒருத்தனை என்கவுண்டரும் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. சில ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் மிஞ்சிருக்கான் இல்லையா பிடிச்சவன், அவங்ககிட்ட வந்து இன்னும் விசாரிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு எப்படிடா இந்த பைக்கு கிடச்சிது அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் ஓங்கலில் ஒருத்தனை பிடிக்க சொல்லியிருக்கீங்கள அவன் தான் வந்துட்டு எங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. சரி நீங்கள் எப்படி சென்னைக்குள்ளே வந்தீங்க அப்படின்றது இன்னும் விசாரிக்கும் போது விடிய காலையில் 2 நாளைக்கு முன்னாடி விடிய காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்திருக்கானுங்க சென்னைக்கு வந்ததுமே இந்த ஓங்கலில் ஒருத்தனை பிடிச்சாங்கள அவன் வந்துட்டு பைக் கூட ரெடியாக நின்றுருக்கான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியில். ஸோ அந்த பைக்கை வந்துட்டு இந்த 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு அவன் சென்னை சென்ட்ரலுக்கு போயிருக்கான். இவனுங்க 2 பேரும் காலைல 4 மணிக்கு வந்தவனுங்க வந்துட்டு 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க. 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த செயின் ஸ்நாச்சிங் அந்த சைதாப்பேட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ச்சி அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 8 இடங்களில் 10 மணி 11 மணிக்குள்ளே ஒரு 8 இடத்துல செயின் ஸ்நாச்சிங் பண்ணி அதுக்கப்புறமா அவனுக்கு தப்பிக்கிறதுக்காக திரும்பியும் 11 மணிக்கு மேலே ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கானுங்க. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் இந்த ஒரு போலீஸ்கிட்ட வந்துட்டு 2 பேர் மாட்டியிருக்கானுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. மொத்தம் இவங்க கொள்ளையடித்த தங்க நகை எவ்வளோ அப்படின்றது பார்த்தோன்னா 26 பவுண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஹியூஜான ஒரு அமௌண்ட்டுன்றது பாருங்கள். ஸோ இது சென்னை சிட்டியில் நடந்திருக்குன்றது தான். ஏன்னா தீரன் படத்தில் கூட அவுட் ஆஃப் த சிட்டியில் தனியாக இருக்கிற வீட்டில் தான் கொள்ளையடிப்பானுங்க. இப்போது நம்மளோட ஏரியாவுக்குள்ளே வந்து கொள்ளையடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பைக்கை வச்சுட்டு கொள்ளையடிக்கிற அளவுக்கு வந்திருக்கானுங்க. அதுவும் ஃப்ளைட் ஏறி வரானுங்க கொள்ளையடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வீட்டில் பெண்கள் இல்லைனா வேறு யாராவது வயசானவங்க வந்துட்டு வெளியே அடிக்கடி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க போட்டுட்டு போகிற நகை ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு போக சொல்லுங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வரட்டும். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.